இப்போ திருமா அவர்கள் ஒரு கருத்து ஒன்று வச்சிருக்காரு. அதாவது சேலம் அந்த அம்பேத்கர் சிலை இஷ்யூல வந்து இந்த தாவேக்கா அரசு மேல களங்கம் விளைவிக்கணும் அப்படின்றதுக்காக யாரோ செய்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணனோட அரசியல் புரிதலுக்கு அவர் இப்படி பேசுற ஆளே கிடையாது. ஏன் பேசுறாருன்னு எனக்கு புரியுது. எங்க போய் சேரமோ அது மாதிரி தானே ஐடியாலஜி மிக்ஸ் ஆகும். இந்த சிலைக்கு வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், அந்த அவமதிப்புக்கு நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டா அது இந்த ஆட்சிக்கு சிக்கலா மாறிடும்ல. ஸோ அதனால இந்த 5 வருஷங்கள்ல என்ன நடந்தாலும் அண்ணன் வந்து எதிர்க்கருத்து சொல்ல மாட்டாரு. இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி, திமுகவின் சதி, இல்லை சமூக விரோத சதின்னு தான் சொல்ல போறாரு தவிர அரசின் மீது குறை சொல்லவே மாட்டார். அரசியல் ஒன்று இருக்கு, எல்லா கட்சியும் கொள்கைன்னு ஒன்று இருக்கு, ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம கட்சிக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டோம். நம்ம என்னன்னு அரசியல் பேசுறது? ஸோ அப்ப சும்மா 2 பாயிண்ட் தூக்கி போடுறது. சீமான் டிஎம்கே தீய சக்தி, தீய சக்தி. உங்க கூட்டணி கட்சியோட தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் எந்த டேக் வச்சு வந்தாரு? உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல், வரலாறு, சினிமா செய்திகளை காண பாலிசி பல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. பாலிசி பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஆக்டர் அருணோதயன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க. இப்போ திருமா அவர்கள் ஒரு கருத்து ஒன்று வச்சிருக்காரு. அதாவது சேலம் அந்த அம்பேத்கர் சிலை இஷ்யூல வந்து இந்த தாவேக்கா அரசு மேல களங்கம் விளைவிக்கணும் அப்படின்றதுக்காக யாரோ செய்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ இல்லைங்க, இன்னும் 5 வருஷம் ஐயா சிலை, அம்பேத்கர் ஐயா சிலைக்கு என்ன நடந்தாலுமே அண்ணனோட கருத்து இதுவாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் அதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, 5 வருஷங்களுக்கு இந்த ஆட்சிக்கு தடுமாற்றமே இருக்காது, உறுதியாக நிலைக்கும் சொல்றாரு. ஸோ அந்த ஸ்டேட்ல, அந்த மைண்ட் செட்டில் அண்ணன் இருக்காருங்கிறப்ப அதுக்கு இடையூறா எந்த சிக்கல்கள் வந்தாலும் அது ஆமா சிக்கல் தான், இந்த சிலைக்கு வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், அந்த அவமதிப்புக்கு நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டா அது இந்த ஆட்சிக்கு சிக்கலாக மாறிடும்ல. ஸோ அதனால இந்த 5 வருஷங்கள் என்ன நடந்தாலும் அண்ணன் வந்து எதிர்க்கருத்து சொல்ல மாட்டாரு. இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி, திமுகவின் சதி, இல்லை சமூக விரோத சதின்னு தான் சொல்ல போறாரு தவிர அரசின் மீது குறை சொல்லவே மாட்டார். அதான் நடக்க போகுது. இப்போ அந்த சிலை ரீதியான பிரச்சனையில கலெக்டர் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க, அந்த சிலையை வந்து நீங்க திறந்துக்கலாம். தடுத்தது காவல்துறை. இப்போ காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா விஜய் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. நீங்க அங்க கொஸ்டின் பண்ணாம சாதியவாதிகள் இது மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்றது வந்து நீங்க திருப்பியும் அந்த சாதிய முதல் நீங்க தான் தூண்டுறீங்களோன்னு ஒரு கேள்வி வருது. அதாங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ல பார்த்தாலே தெரியும் இதுல முழுக்க முழுக்க அரசின் மீது தான் சிக்கல் இருக்கு. அரசு தலையிடுச்சுன்னா உள்ள இந்த சிக்கல் ஈஸியா கிளியர் ஆயிரும். அப்படி இருக்கப்ப அவர் அதை பத்தி பேசாம இந்த ட்ராக்ல போறாருல அண்ணன், இந்த பக்கம் ஜாதியவாதிகளோட தூண்டுதலின் பேர் தான் நடக்குது அப்படின்னு போறாருல, அதுக்கு நேரம் அரசுகிட்டே கேள்வி வைக்கலாமே. எதிர்கட்சியா இருந்தாலும் இல்ல, கூட்டணி கட்சியா நீங்க இருக்கப்ப தாராளமா கேள்வி வைக்கலாமே. ஸோ அந்த சைடே போகாம பேசுறாருல, ஸோ அப்போ அதுக்கான பதில் கிடைக்காது. ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து எது சரியோ அதை அண்ணன் பேச விரும்பல. அவருக்கு எது சரின்னு மிக கிளியரா தெரியும், ஆனால் அவர் பேச விரும்பல. ஸோ அப்படி இருக்கப்ப இதுக்கான ஆன்சர் கிடைக்க போறது தான் நான் சொல்றேன். அதை தாண்டி அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வீசகவினர் அமைதி காக்கணும், பொறுமை காக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் அடிப்படையில் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், ஹார்ட்கோர் விசிகா தொண்டர்கள் அவங்களுக்கு எது உண்மைன்னு தெரியுது, அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நான் பல பேர்கிட்ட நேரடியாக பேசிட்டு இருக்கேன். லிட்டரலி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பர்சன்ஸ் எல்லாருமே இப்போ அண்ணனோட இந்த நிலைப்பாடை பார்த்துட்டு, கூட்டணிங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவாக இந்த அரசுக்கு குறைகளே இல்லாமல் பேசிட்டு இருக்காருல்ல, குறைகளே இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காருல்ல, அதை பார்க்குறப்ப அண்ணனோட ஃபாலோவர்ஸாக இருந்தவங்க, ஹார்ட்கோர் ஃபாலோவர்ஸாக இருந்தவங்க, அண்ணனை பற்றி பெருமையாக தன்னோட நண்பர்கள்ட்ட பேசினவங்க, நான் இதனால தான் வந்து திருமா அண்ணனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னவங்களால தன்னோட நண்பர்கள்கிட்ட இப்போ விளக்கம் கொடுக்க முடியல. ஏன்னா கேட்குறாங்க, என்ன இவ்வளோ சிக்கல் இருக்கு, உங்க அண்ணன் கூட்டணி போனார், அது ஓகே, ஆனால் அதுக்கான குறைகளை சொல்லவே மாட்டேங்கிறாரு, அரசின் மீதான குறைகளை சொல்லவே மாட்டேங்கிறாரு, இப்போ விளக்கம் கொடுக்க முடியல. ஸோ அவங்க கடுமையான மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ திடீர்னு சீமான் அவர்களை குறித்து கடுமையாக சாடுறாரு திருமாவளவன் அவர்கள். அதாவது புதிதாக தமிழ் தேசியம் பேசும் சிலர் வந்து தமிழ் தேசிய கருத்து வந்து சனாதனத்துக்கு எதிராக இருக்கணும், வடவர்களுக்கு எதிராக இருந்திருக்கணும், ஆனால் இவங்க தெலுங்கர்களுக்கு எதிராக போய் செட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த வார்த்தை சரியா? வார்த்தை சரிங்கிற தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க சிக்கலுக்கு தமிழ் தேசியங்கிறது ஒரு கூற்று கிடையாது. இப்போ தமிழ் தேசியம் பேச வேண்டிய தேவையும் கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ டிவிகேங்கிற பார்ட்டி வந்து திராவிடத்தை தமிழ் தேசியம் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி கூட்டாஞ்சோர் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அது டேஸ்ட் நல்லாவும் இல்லை, ஆனால் அது நல்லா சொல்லி வித்து சேல் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த நேரத்தில் தமிழ் தேசியம் குறையானது, இப்போ தமிழ் தேசியம் போய் பேசிட்டு வரவங்க வந்து தெளிவில்லாமல் பேசுகிறாங்க, வடவர்கள் நோக்கி நம்ம இருந்திருக்கணும், தெலுங்கர் நோக்கி திருப்புறாங்கிற பேச்சு அடிப்படையில் எந்த வாதமுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதை யாரும் பெருசாக பொருட்படுத்த போகிறதும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கான விளக்கம் கொடுக்கவும் தேவையில்லை. ஏன்னா நடந்துகிட்டு இருக்க ஆட்சியில் இருக்க 1000 குறைகள் இருக்கு, அதுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் ஆளும் கட்சி மீது குறைகள் சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ சம்பந்தமே தமிழ் தேசியம், திராவிடம், தமிழ், தெலுங்குங்கிற அந்த டேகை கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். வன்னியரசு அவர்கள் பேசுறாங்க, வன்னியரசும் ஒரே குரலாக பேசுறாங்க, திருமாவளவரும் அதே குரலாகவே பேசுறாரு. என்னன்னா சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளராக நிப்பாட்ட போறாங்க, திமுக கூட கூட்டணி வச்சுக்க போறாங்க, அதிமுக 2 பேர் கூடயும் பேசி சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிப்பாட்ட போறாங்கன்னு சொல்றாங்க.
ஏன் இந்த மாதிரி இப்போ பேசணும்? நீங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போதும் சீமான் அவர்கள அவதூறா பேசுனீங்க. இப்பயும் அதே மாதிரி ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு பதில சொல்றது சரியா இருக்குமா? அதாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு அரசியலுங்கிற ஒண்ணே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு 50 நாட்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சிருந்தா, அத பத்தி பேசியே அவங்க வந்து தேர்தல வந்து எதிர்கொள்ளலாம். ஆனா அவங்களுக்கு அரசியலுங்கிறதே ஒண்ணுமே கிடையாது. ஏகப்பட்ட குளறுபடி ஆயி போச்சு. இது ஒரு நிர்வாக திறமையற்ற அரசுங்கிறது மக்களுக்கே தெரிஞ்சு போச்சுங்கிறப்ப, எத பேசுறதுன்னு தெரியல. தன்னோட ஃபாலோவர்ஸுக்கு, டிவிகே ஃபேன்ஸுக்கு எத சொல்லி அரசியல் பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்ப அவங்க கேட்கறாங்கல்ல, ஒரு என்னதான் ஒரு கூறு இல்லாத பசங்களா இருந்தாலுமே, ஒரு பாயிண்ட்ல யோசிப்பாங்கல்ல. அரசியல்னு ஒண்ணு இருக்கு. எல்லா கட்சியிலும் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம கட்சிக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எதுவுமே சொல்ல நம்ம என்னன்னு அரசியல் பேசுறது? முட்டு குடுத்துக்கிட்டே இருக்கோம். மீம்ஸ் போட்டுட்டே இருக்கோம். அசிங்கமான ஜிஃப் ஃபைல் போட்டுட்டு இருக்கோம். எதிர்க்கட்சியில உள்ள தலைவர்களை வச்சு ஜிஃப் ஃபைல் போட்டுட்டு இருக்கோம். அதை தாண்டி நம்ம என்னதான் அரசியல் பேசுறதுன்னு சொல்லி சிந்தனை வரும்ல. சோ அப்ப சும்மா 2 பாயிண்ட் தூக்கி போடுறது. சீமான் டிஎம்கே கூட்டணி வைக்க போறாங்க. மீன்ஸ் மறைமுக கூட்டணி. பொது வேட்பாளர் நிறுத்த போறாங்க. இதுதான் இதை பேசுங்க, இதை பேசுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா சீமானுக்கு வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ண போகுது, பொது வேட்பாளர் நிறுத்த போகுது, பயந்துட்டாங்க அப்படிங்கிற டாக். அப்படி விஷயம் நடக்க போறதே கிடையாது. அதுக்கான பாசிபிலிட்டி சான்சஸ் 0. டிஎம்கே அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கு. என்டிகேசியில் அவங்க அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த 2 தனித்தனி ட்ராக்ல போயிட்டு இருக்குல்ல, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோக்கஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சிக்கல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்க. அரசியலுக்கு ஆளுங்கட்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாம முழுக்க முழுக்க அந்த அனுமானங்களின் படி, அதுவும் துளியும் பொருத்தமில்லாத அனுமானங்களின் படி கோத்து விடுறதுங்கிறனா இதுக்கு நம்ம பதில் சொல்றதே வேஸ்ட்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் இதுக்கு பதில் எக்ஸாக்ட் பதில் சொல்லணும் அப்படின்னா இதுதான். மூளையற்ற சிந்திக்கும் திறனற்ற நபர்களுக்கு ஒரு தகவல் சொல்றாங்க, அதையும் நம்பிக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் என்னன்னா சொல்றாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்னாரு. அவரு கூடவே நீங்க கொஞ்சம் கொலாவுறீங்க அப்படின்னு அவர்கள் பேசுறாங்க. அதே மேடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே மாதிரியான ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, என்னைய அமித்ஷா அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுனாங்க, வாழ்த்து தெரிவிச்சாங்க அப்படின்றாங்க. இப்ப நீங்க அமித்ஷா அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சது வந்து அதை கடந்து போயிடணும். ஆனா சீமான் அவர்கள் வந்து ஏதோ ஒரு கல்யாணத்துல உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் பார்த்தது வந்து இவ்வளவு பெருசா மாத்துறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்னன்னு அதாங்க. இப்போ இதை சொன்னது யாரும் சொல்றீங்க, திருமணம் தானே சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இந்த பதில் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அண்ணனோட அரசியல் புரிதலுக்கு அவர் இப்படி பேசுற ஆளே கிடையாது. ஏன் பேசுறாருன்னு எனக்கு புரியுது. எங்க போய் சேரமோ அது மாதிரி தானே ஐடியாலஜி மிக்ஸ் ஆகும். ஸோ உங்க கூட்டணி கட்சியோட தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் எந்த டேக் வச்சு வந்தாரு? வெறுப்பு அரசியல் பேசி தான் வந்தாரு. தீய சக்தின்னு சொல்லி தான் வந்தாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா நக்கலா வந்து சிஎம் சாருங்க வேண்டியது. அங்கே இருக்க ஒரு அமைச்சர் வந்து முட்டாள் முதலமைச்சருங்க வேண்டியது. போன பீரியட்ல சொல்கிறேன், முட்டாள் முதலமைச்சர் நீங்கள் பேசுனீங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே நீங்கள் எதை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா மறுபடியும் வெறுப்பு அரசியல் எடுத்துகிட்டு வரீங்க. மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல, அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணணும்? அப்போ சீமான் சாரும் ஸ்டாலின் ஐயாவும் பார்த்துட்டு என்ன பண்ணணும்? சீமான் சாரும் உதயநிதி அண்ணாவும் பார்த்துட்டு என்ன பண்ணணும்? காலர் பிடிச்சி சண்டை பண்ணணுமா? திட்டிக்கணுமா? என்னோட பரம எதிரி அவரின் மகன் உதயநிதி அப்படின்னு மேடையில் பேச ஆரம்பிக்கணுமா? அவர் இருக்கப்பவே என்ன பேச்சு இது? அரசியல் பண்றோம். அரசியல் எதுக்காக பண்றோம்? மக்களோட நலனுக்காக பண்றோம். ஸோ அதுல கருத்து முரண்கள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுல கொஞ்சம் ஹேட்டடும் இருக்க தான் செய்யுது. உறுதியா தமிழ் தேசியம் சார்ந்த நபர்களுக்கு திராவிடத்தின் மீது வெறுப்பும் இருக்க தான் செய்யுது. நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்படி இருக்கப்ப அதை நேரடியாக பார்த்துக்கிறப்ப முட்டிக்கணுமா, அடிச்சுக்கணுமா? மாண்புங்கிறது ஒன்று தெரியாதா? இது திருமாவளவனுக்கு மிக தெளிவாக தெரியும். இது அரசின் மாண்புபடி ஒரு நல்ல நடந்த ஒரு விஷயம். இது 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் வைகோ இருந்தார், இந்த பக்கம் சீமான் சார் உட்கார்ந்தார், நடுவில் ஸ்டாலின் ஐயா இருந்தாப்புல. அவரு ஒரு தம்பி மாதிரி பேசுறாரு, கூப்பிட்டு ஏதோ பேசுறாரு. இது என்ன தொடர போதா? இது அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு, ஏதோ ஒரு தகவல் பரிமாறிக்கிறாங்க அவங்க, அதோட அது முடிய போகுது. இதன் கொஞ்சம் குழாவதுன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படி 2 பேர் கூட்டணி சேர்ந்துட்டாங்க சொல்ல வரீங்களா, சேர போறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கான சான்சஸே கிடையாது. இது திருமாவளவனுக்கு தெரியும். ஆனா ஒரு வெறுப்பு அரசியல திருமாவளவன் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா இவர் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இதே ஒரு கூட்டணியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லவே மாட்டார். இது ஒரு விஷயமா எடுத்து வைக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதான் இயல்புன்னு. மீட் பண்ணிட்டாலும் இப்ப திருமாவளவன் அங்க இருக்கப்ப சீமான் சார் அங்க வந்தாருன்னா 2 பேரும் பேசித்தான் இருக்க போறாங்க. இப்படி அதிகமாக உட்காந்துருப்பாங்க. வந்திருக்கிறது சுபகாரியங்க. அங்க அரசியல் கட்சி தலைவர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயத்தை ஷேர் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அங்க ஒரு பாசிட்டிவ் தான் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்க மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்க முடியும் சொந்தக்காரங்க மாதிரி. ஸோ அப்ப அவங்க ஒரு அன்பான ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறாங்க. வெளில போனா மிக ஹார்டான ஸ்டேட்மெண்ட் வைக்க தான் போறாங்க. பேனா சிலையை உடைப்பேங்கிறது ரொம்ப ஹார்டான ஸ்டேட்மெண்ட் தான். அது கண்டிப்பா திராவிட சித்தாந்தம் கொண்ட எங்களுக்கு ஹேர்ட்டா தான் இருக்குது. ஆனா அதுக்காக அடிச்சுக்க முடியும்னு நான் கேட்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை திருமாவளவன் இனிஷியேட் பண்றாரா? தலைவர்கள் அடிச்சுக்கணுமா, முறைச்சிக்கணுமா? இது சரின்னு சொல்லி திருமாவளவன் பேசுறாரா? எவ்வளவு முரணானதா இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்ப டிவிகே பக்கம் போனனால அண்ணன் இப்படி மாறிட்டார். திருமாவளவன் கூட நான் தொலைபேசியில் பேசியிருக்கேன். ஒரு தேவை எனக்கு, அர்ஜென்சி எனக்கு ஒரு தேவை, அதுக்காக நான் பேசியிருக்கேன். அவர் எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் கொண்டவருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்துக்காக நம்ம கால் பண்றோம், அந்த விஷயத்துக்கு உதவி பண்ணிட்டாரு. திரும்பி கால் பண்ணி அந்த விஷயம் முடிஞ்சிருச்சான்னு அவரே கால் பண்ணி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரிங் என்னால் அட்டன் பண்ண முடியல, அவ்வளோ குழப்பத்தில் இருக்கேன். அந்த ரிங்கு போனதுக்கு அப்புறம் திருப்பியும் கால் பண்ணி முடிஞ்சிருச்சா தம்பி இந்த விஷயம்னு கேட்கிறாரு.
ஸோ அப்படிப்பட்ட பக்குவமான தலைவர். ஏன் இதை நான் சொல்றேன், இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்படின்னா, அப்ப டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டமோ நடைப்பயணமோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து அந்த நேரத்துல போன் வாங்கி பேசி எனக்கு அந்த கால் அட்டன் பண்ணி எனக்கு பேசினார். இப்ப என்ன யாரும் தெரியாது, என் பேர் என்ன கூட அண்ணனுக்கு தெரியாது கண்டிப்பா. ஆனா ஸ்டில் அவ்வளவு பக்குவப்பட்ட என்னை காலை கட் பண்ண பிறகு என்ன இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்களா தமிழகத்துல, நம்ம சும்மா பேரு ஒரு தலைவர் தான் நினைச்சிட்டு இருந்தோம், உள்ள இவ்வளவு ஒரு மாண்பு இருக்கே அப்படின்னு. அதனாலதான் நான் ஆதங்கப்படுறேன்னு சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நீங்க இப்படி டிவிக்குங்கிற ஒரு பார்ட்டி மொத்தமா மாத்தி வச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவும் மாறும், கண்டிப்பா மாறும். இந்த பேச்சுகள் எப்போ தொடங்குது அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாவும் அன்புமணி அவர்களும் பேட்மிண்டன் விளாட்றாங்க, ஷட்டில் விளாட்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மூர்க்கமாக தமிழ் தேசியத்தை அடிக்கிறாங்க. சம்மந்தமே இல்லை, சீமான் அவர்கள் இருக்க வேண்டிய தேவையே இல்லை, ஆனால் பேசுகிறாங்க. எதனால் இருக்கும்? ஒருவேளை பாமக கூட்டணிக்குள்ளே வந்துரும்ன்ற ஒரு பயம். தன்னோட கட்சியின் கொள்கை மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நபரை, அது மீது 100% நானும் கொள்கையும் ஒன்று, இந்த கட்சிக்கு நான் பொறுப்பில் இருக்கேன், தலைமை பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னா அந்த கட்சியும் நானும் ஒன்று, இதுலேருந்து நான் பிறளவே மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர், அதுலேருந்து எந்த ஒரு டேமனேஷன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு குளறுபடிகள் வந்தாலும், சிந்தனை குளறுபடிகள் வந்தாலும் அது நகர மாட்டாங்க, மிக தெளிவாக இருப்பாங்க. எந்த நேரத்துக்கு எது சரியோ, எந்த ஸ்டேட்மெண்ட் பேசணுமோ அதை மட்டும் தான் பேசுவாங்க. தன்னோட சுய விருப்புகளை வெளிப்படுத்தவே மாட்டாங்க, தன்னோட கட்சி மூலமாவோ தன்னோட கட்சியின் கொள்கை மூலமாவோ வெளிப்படுத்த மாட்டாங்க. அது கட்சிக்கு செய்கிற கொள்கைக்கு செய்கிற துரோகங்கிறது தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, 2 பேரும் பேட்மிண்டன் விளையாண்டாங்கிறப்போ ஒரு சுமூகமான விஷயங்கள் உண்டாயிருமோ, நமக்கான இடம் தள்ளி வைக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற பதட்டத்தின் அடிப்படையில் கூட இதை பேசியிருக்கலாம் நான் சொல்கிறேன். அது ஏன் நடக்குதுன்னா, கண்டிப்பா அது டிவிக்கு பக்கம் இருக்கனால தான் நடக்குது. ஏன்னா டிவிக்குங்கிற ஒரு பார்ட்டிக்கு ஸ்ட்ராங்கான கொள்கை கிடையாது. கட்சியோட தலைவனா இருக்கவங்களுக்குமே என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நமக்கு தெரியும். ரியாலிட்டி பாக்குறோம்ல, ஒரு தெளிவின் மேல தான் அவர் இயங்கிட்டே இருக்காரு, முழுக்க ஒரு ஹீரோயிசம் மூலம் தான் அவர் இயங்கிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் தான் அந்த கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கட்சியில நம்ம சர்வே பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி அபத்தமான பொருந்தாத இப்ப நிகழ்கால அரசியலுக்கு சற்றும் தேவையில்லாத விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதான் திருமணம் பண்ணிட்டு இருக்காரு நான் சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தைகள் அப்படின்னு பதிவு பண்றாரு மேடையிலேயே. ஆமா, இப்போ நீங்க டிவிக்கு கூட்டணிக்கு வந்துட்டீங்க, அதே ஆர்எஸ்எஸ் குழந்தையின் கூட்டணிக்கே வந்துட்டீங்க. நீங்க அங்க இருந்துட்டு நீங்க திருப்பிய நீங்க ஒன்று சொல்லிட்டு நீங்க அப்படியே மாறுறீங்க. மாறும்போது நீங்க இன்னொருத்தவங்களை கை காட்டுறது சரியா இருக்குமா? அதாங்க அடிப்படையில் மிக தவறுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிள்ளைங்கிறது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன், இப்போ அவங்களோட நடவடிக்கைலாம் பார்த்தா வந்து அப்படி தெரியும். அப்படியா? எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹார்ட் கோரா தெரியுது. இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமா இல்லாமையும். நேத்தா சென்னையில இப்ப நான் பாக்குறேன், சென்னையிலங்க, தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையில வந்து மாட்டுக்கறி கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ அன்அபிஷியலா வந்து நிக்கிறாங்க பர்சன்ஸ், இந்துத்துவ அமைப்பு வந்து நிக்கிறாங்க. என்ன நடக்குது? ஏன் இது இஸ்லாமிய நண்பர்கள் வந்து கோவப்படுறாங்க, ஆதங்கப்படுறாங்க? அது ஏன் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி விஷயம் எங்களுக்குள்ள நடந்ததே கிடையாது, நாங்க மிக சாதாரணமா இயங்கிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து நிக்கிறீங்கிற ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டம் தான் கோவமா மாறுது. அவங்களுக்கும் மிக தெளிவா தெரியும், இந்த பக்கம் போய் நின்று இந்துத்துவ அமைப்புக்கும் மிக தெளிவா தெரியும், இதுக்கு காரணம் டிவிகே தான். டிவிகேங்கிற கவர்மெண்ட் கொடுத்த ஸ்பேஸ் தான். ஏன் அப்படின்னா சட்டங்களை நிறைவேற்றாங்களே, மதம் மாறுறப்ப அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு டேக் கொண்டு வராங்கல்ல. ஸோ அப்ப இதுக்கே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்க மாட்டேங்குது, பிரச்சனை இல்லை, அமைதியா இருக்குங்கிறப்ப ஸோ இதுதான் நமக்கான ஸ்பேஸ் இவங்களும் இனிஷியேட் பண்றாங்க. இந்த பக்கம் நமக்கான உரிமைகள் பறிக்கப்படுது. ஈவன் இஸ்லாமிய நண்பர்களும் சில பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, டிவிகேக்கு சப்போர்ட்டா மாறி நிற்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹார்ட் கோர் இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும், திராவிடம் தான் அவங்களுக்கு முழுக்க நிற்க போகுது, இந்த வரலாற்றிலே அதுதான் எழுதப்படும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது புரியுது. அதுக்குள்ளேயும் இருக்கவங்களுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கு. உறுதியா அவங்களும் ஓட் பண்ணியிருப்பாங்க டிவிகேக்கு. அவங்க இப்போ உணர்வாங்க, இங்க வந்து இப்படி நிக்கிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? இது வந்து நின்னவர்கள் இதே திராவிட கட்சி டிஎம்கே ஆட்சியில் வந்து நின்றுருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? யார் எங்க ஆட்சியில் என்ன பண்றீங்க? இஸ்லாமிய நண்பர்கள் இவ்வளவு ஒரு பிரச்சனை நீங்க உண்டாக்குறீங்களா? வந்து ஸ்பாட்டுக்கு நீங்க வருவீங்களா? எதன் அடிப்படையில் நீங்க வரீங்க? 2-3 பேரா வரீங்க, மொத்தம் 40 பேரா வரீங்க, எப்படி இது நடக்கும்? எந்த தைரியத்தில் நீங்க வரீங்கன்னு சொல்லி கண்டிப்பா அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒன்றும் நடக்கல. ஸோ அப்ப இது தொடரும். நான் சொல்றேன், தொடர்ச்சியா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மிக மோசமான அடக்குமுறைகள் இந்த ஆட்சியில் தொடர போது, ஆரம்பிக்க போது, அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எஸ், பல தகவல்கள் பேசியிருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.